ரவி தம்பி அவனுக்கு எங்க குடும்பத்து மேல ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா அது நான் அடிச்சு சொல்ல முடியும். அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம், அவன் லவ் பண்ற ஒரு விஷயம். தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசா நானும் பாராட்ட மாட்டேன், சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சிருப்பேன். இன்னைக்கு சொல்ற சந்தோஷமா அவனுடைய நான் பொதுவா ரவி ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை தான், நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன். ரவியோட தம்பிகள் எங்களோட தம்பிகள் ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்ற வார்த்தை தான். இங்க இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 20 வருஷமா எங்க கூட இருக்கிற ஆட்கள் தம்பிகள், தேங்க்ஸ்மா, ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். ரவி தம்பி அவனுக்கு எங்க குடும்பத்து மேல ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா, உழைப்பு, தொழில். அது நான் அடிச்சு சொல்ல முடியும். அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா, அவன் லவ் பண்ற ஒரு விஷயம். அது நான் கூட இருந்து 21 வருஷமா பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 21 வருஷமா அவன் ஹீரோவானதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்னைக்குமே. அதை அவன் ஒழுங்கா செய்யறதுனாலதான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான், உங்களை மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்னைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்கு, ஆசைப்படுறேன், வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அவன் செய்யற ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல நீங்க அந்த அன்பை காட்டிட்டே இருக்கணும். அண்ட் தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசா நானும் பாராட்ட மாட்டேன், சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சிருப்பேன். அவனுடைய இன்னைக்கு சொல்ற சந்தோஷமா அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும். தமிழ் சினிமால டாப் 5 டான்சர்ஸ்ல அவன் ஒருத்தன் அப்படிங்கறது எனக்கால எப்பவுமே அடிச்சு சொல்ல முடியறதுனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி மாஸ்டர், ரியல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது. என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் மீண்டும் சொல்றேன், இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் பிலிமா வரும். அவ்வளவு அழகான ஒரு பிளேவர், அழகான சந்தோஷம். படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள்.